மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சமூகம் வீட்டுக்கு வராங்களாம். ஐயோ, எப்போ வராங்க? ஆன் த வேன்னு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்ணாபின்னு கேள்வி கேட்டே சாவடிச்சிருவாங்கல்ல, என்ன பண்றது? ஐடியா வரேன். கிடைச்சிருச்சு, இது போதும். இந்த பக்கம் உன் சிலபஸ், இந்த பக்கம் என் சிலபஸ். டைம்ல டக்குனு படி. இது இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்க, மார்க் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் யூனிசெக்ஸ் क्वेश्चन. வந்துருச்சுங்க போய். எக்காரணத்தை கொண்டும் டென்ஷன் மட்டும் ஆயிடக்கூடாது. போறோம், எக்ஸாம்ல பாஸ் பண்றோம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. கண்ணு பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னம்மா ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய விட்டு வெட்டிக்கிட்டு இருக்க? தம்பி என்னன்னா பொம்பளை பிள்ளை மாதிரி நீளமா வச்சிருக்காரு. இல்லையே, முடிய வச்சா பையன் முன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் படிச்ச பயாலஜி எல்லாம் வேஸ்டா? ராம்போ, ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணியா வைக்கணும். 2 இல்ல 3. என்ன கண்ணு இது? ஆம்பளை பிள்ளைய போயிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் எழுத்து ஒரு நிமிஷம் வாங்க. என்ன தம்பி? அட வாங்க, எழுது சொல்றேன். இப்ப இதை எடுத்துட்டேனா? ஆமா தம்பி. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அடுப்பு எரியுதா? எரியுது. அப்புறம் நீ குடிக்கிற காஃபி நல்லா இருக்கா? காஃபி என்னப்பா பிரமாதமா இருந்துச்சு. நல்லா இல்லாம நான் போட்டதாச்சே. என்னன்னு இது? வீட்டுல சுடுதண்ணி கூட வைக்கிறது இல்லை போல. அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லப்பா. எல்லா கோபத்தையும் இங்க வந்து காட்டுறாங்க. அப்பப்போ வீட்டுல கிச்சனுக்கு போங்க. ஸ்கர்ட் போட்டிருக்கேன்னா பொண்ணுங்க பண்ணவே கூடாது. ஏன்னா பொண்ணுங்களை அந்த ட்ரெஸ்ல பார்த்தா பாவம் பசங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்பா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். கொக்கோக்கு நிறைய ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் ஆம. பசங்களை காப்பாத்திட்டா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க? நீ நிறைய ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கப்பா. ஃப்ரீடமா? ஏன்னா அதான் 70 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சே. கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது பொண்ணு வைக்க கூடாது. அதுக்கு ஆம்பளைங்களுக்கு தானே. சாரி மறந்துட்டேன். முன்னாடி இந்த மாதிரி பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. விளையாடாதப்பா. பொண்ணுன்னா அடக்கம் அமைதி எதுவும் இருக்கணும். பெண்கள்லாம் அடக்கமா இருக்கணும், அடக்கி வச்சிட்டீங்க. பெண்கள் அமைதியா இருக்கணும்னு சொல்லி வாயமா அடிச்சிட்டீங்க. உங்களை போல வீட்டை பார்த்துக்க முடியுமான்னு சொல்லி வீட்டிலே போட்டு பூட்டி வச்சிட்டீங்க. இது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி எந்த நல்லதுமே நடக்கூடாம ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்க காலத்துலயே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாங்களும் தெளிவா இருக்கோம், அவங்களும் தெளிவா இருக்காங்க. அவங்க லைஃபை அவங்க தான் வாழணும். என்னமோ சொல்ற, தெளிவா இருந்தா சரி. ஏன் கண்ணு, நம்ம ராம்போ தம்பிக்கு வேற எதுவும் பழக்கம் பொண்ணு அப்படிதான் இருக்காமா? ராம்போக்கா பழக்கம்னா அஃபேர் அந்த ஐய அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி. இல்ல கண்ணே, நான் பார்த்தேன். அவன் ஒரு பொம்பளை பிள்ளையோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் நான் இருக்கேன்னு இங்கிலீஷ்லயே பேசுறாமா? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. நானும் அங்கிளை யாரோடையும் பேச விட மாட்டேனே. நீ பார்த்து இருந்துக்கம்மா. இப்படி வெள்ளந்தியா இருந்தா வச்சுக்கேன், ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. சொல்லிட்டேன். ஸ்ட்ரெயிட் கப்பிள் பையன் பொண்ணோட பேசக்கூடாது, ஓகே. பைசெக்சுவல்னா அப்ப யாரோடையும் பேசக்கூடாதோ? என்னம்மா சொல்ற? அப்படின்னா பைசெக்சுவல்னா எப்படி உங்களுக்கு சொல்றது? அதான் நம்ம எல்ஜிபிடி. எல்ஜி டிவியா? எல்ஜி டிவி இல்ல ஆண்டி, எல்ஜிபி. சரி, உங்களுக்கு புரியல, பாயிண்ட்டுக்கு வாங்க. சரி, அதை விட தங்கம். கல்யாணம் ஆகி 9 மாசம் ஆகுது, ஒரு குட் நியூஸ் இல்லையா? குட் நியூஸா? ஓ, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 மில்லியன் லாட்டரி அடிச்சதுன்னு சொன்னானே, அதுவா? அது இல்லம்மா. ஓ, ஒபாமா லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாருன்னு சொன்னானே, அதுவா? ஐயா, அது இல்ல. அதுவும் இல்லையா? ஓ, என்னோட படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்குன்னு சொன்ன. அட, அதெல்லாம் ஒரு குட் நியூஸ் ஆமா? அது இல்ல.
அதுவும் இல்லையா? அப்ப புரியலையே. வீட்டில் ஒரு குட்டி கொக்கோ குட்டி ரேம்போ தான் இருந்தால் வீடு அப்படியே கலகலன்னு இருக்கும்ல. சரிடா டென்ஷன் ஆகாத. ஆண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்கன்னா நீயும் ரேம்போ அங்கே போய் பாருங்க. அப்புறம் பாரு நீ ஏன் ஆண்டியை கூப்பிட்டு ட்ரீட் கொடுப்ப. கோவிடுக்கு பெட்டு கிடைக்கலன்னு சொன்னானே, அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க ஹாஸ்பிட்டல் நாலேஜ்? சரி அதை விடுங்க. இந்த இடத்துல ஒரு 2 நாளா நல்லா உயிர் போற மாதிரி ஒரு வலி. அதுக்கு எந்த அட அதெல்லாம் அதுவே சரியாயிக்குமா? நான் சொன்ன ஆஸ்பத்திரிக்கு போ நீ ஃபர்ஸ்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவ்வளவுதானே. போயிடலாம். லொகேஷன் அனுப்புங்க, நாங்க போறோம். அப்புறம் உங்களுக்கும் அங்கிளுக்கும் எப்படி இன்னமும் அதே மாதிரி தானா? ஒரே குஜாது சார். என்னம்மா அசிங்கமா பேசுற? தப்புடா கண்ணா, அப்படிலாம் பேசக்கூடாது. சாரி சார், நீங்க மட்டும் தான் கேட்க முடியுமா? சரி ஆண்டி. நாம் எனக்கே வாங்க ஊசியை கேட்டு நூலை நுழைச்சிருக்கோம். அப்புறம் தம்பி, அப்பா அம்மா உங்ககிட்ட டைரெக்டாக கேட்க பயப்படுறாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆகி குழந்தை இல்லைன்னா எப்படி? பொண்ணுங்க வந்து அப்படி இப்படி கொஞ்சம் தயங்க தான் செய்வாங்க. நீ தான் அப்படி இப்படி ஃபோர்ஸ் பண்ணி புரியுதா? அட இங்கே பாருங்களேன், நீங்கள் சொன்னதை அப்படியே போட்டிருக்கான். ஒரு பொண்ணோ ஆணோ அவங்க விருப்பத்தை சொல்றது தப்பு இல்லை, ஆனா ஃபோர்ஸ் பண்றது தப்புன்னு இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியறதில்லை. சே என்ன தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி ரேப் ஆகும்? இந்த காலத்து பசங்களே இப்படி தான், எல்லாம் கூகுளில் பார்த்து கெட்டு குடிச்சு வரா போயிடுறாங்க. நான் சொல்கிறபடி செய் தம்பி. செக்ஸ் ஒர்க்கராக இருக்கலாம், ஏன் தம் பொண்டாட்டியாக கூட இருக்கலாம். யார் நம்ம அமிதாப் பச்சன் படமா? நல்லா பேசுகிறாரு. கொக்கோ, வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேன். உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா? 1/4 கிலோ பூமர் கிடைக்குமான்னு பாரு. பூமரா? அதான் வீட்லயே 2 இருக்கு. ஏய் பேட் போடணும்பா, பேட் ஆட் பண்ணிடு. பேடு அது அல்ட்ராநேட்ஸ் தானே? ஐயோ ஆண்டி. ஏய் ராம்போ, ஆண்டி மயங்கிருச்சு வா. ஆண்டி என்னாச்சு? எழுந்துருங்க. என்னாச்சு? என்ன தம்பி அல்ட்ரா கில்ட்ரான்லாம் பேசிக்கிட்டு என்னால முடியாதுப்பா. ராம்போ ஆண்டி கிளம்புறாங்க, இங்க வா. ஐயோ இன்னமும் கட்டின புருஷனை போய் பேர் சொல்லி கூப்பிடுற? அப்புறம் பேர் எதுக்கு? ஐயோ வேணாமா வேணாம், அப்புறம் நீ பக்கம் பக்கமா பேசுவ. ஏங்க வாங்க. கூப்பிட்டீங்களா? உங்களே இல்லைங்க. அதுக்கு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். வரமாட்டமே. Coco and Rambo.